தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன், சதா காலமும் நம்மோடு வாழும்படி அவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தேவன் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்? நம்மோடு பேசும்படி, நம்மோடு அசைவாடும்படி, நம்மை நீதியின் பாதையில் நடத்தும்படி. ஹல்லேலூயா. பாருங்க, 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் இப்படியாக அறிக்கையிட வேண்டும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தனிப்பட்ட முறையில உங்களோட பேசுவார். உங்கள் குடும்பத்தாரோடும் கர்த்தர் பேச போகிறார். என்ன என்றால், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சிறு பிள்ளை முதல் கொண்டு பெரியவர்கள் வரை இதை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இதை நீங்கள் ருசி பார்க்கும்படி, ஹல்லேலூயா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் என்ன? ஒரு ஆடு ஒரு மேய்ப்பனை பார்த்து பேசுகிறது. இப்படியாக நீங்கள் தரிசனமாக கொள்ளுங்கள். மேய்ப்பனுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள ஒரு உறவை குறித்து 23ஆம் சங்கீதத்தை கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பனுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள உறவை மேன்மைப்படுத்தி காட்டுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே. அந்த ஆட்டுக்குட்டி சொல்கிறது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறையும் அல்ல. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பன். நாம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகள். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மை மேய்க்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். பொதுவாக நீங்கள் மேய்ப்பர்கள் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கும் பொழுது நீங்கள் அந்த காட்சியை உங்களுடைய பார்வைக்குள்ளே கொண்டு வாருங்கள். பாருங்க, கடந்த நாட்கள் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அந்த காட்சி எப்படி பார்ப்போம்? ஒரு மேய்ப்பன் முன்பாக ஆட்டுக்குட்டிகள் சென்று கொண்டிருக்கும், பின்னாக மேய்ப்பன் வந்து கொண்டிருப்பார் ஒரு கோலை வைத்துக் கொண்டு. ஆனால் உண்மையான ஒரு கிருபை உள்ள வார்த்தை என்னவென்றால், நீங்கள் இப்படியாக தரிசித்துக் கொள்ளுங்கள். முதலாவது மேய்ப்பன் போக வேண்டும், பின்பு ஆட்டுக்குட்டிகள் பின்தொடர வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாக தான் இந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது தரிசனமாக வைத்துக் கொண்டு நீங்கள் வாசித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களோட பேசுவாராக. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கும்போது எனக்கு ஒரு குறை இல்லை என்று ஆட்டுக்குட்டி சொல்லுகிறது. ஒரு மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள ஐக்கியத்தை 23ஆம் சங்கீதத்தின் மூலமா கர்த்தர் பேசுகிறார். ஆட்டுக்குட்டி என்றால் நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்து கரத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகள். பாருங்க,